சம்மரில் எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா சில்டு மில்க் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ரோஸ் சிரப்பை சேர்த்திருக்கேன். ரோஸ் எசன்ஸு சேர்க்கல, சிரப் சேர்த்திருக்கேன். அதிலே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா ஒரு விஸ்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கோங்க, நல்லா ஃப்ராத்தியாக வரும். இப்போது ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு பாதாம் பீசிங் சேர்த்துட்டு அதில் ரோஸ் மில்க்கும் சப்ஜாவதியும் சேர்த்திக்கிறேன். வேணும்னா கார்னிஷ்காக கொஞ்சம் நட்ஸும் மேலே சேர்த்திக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சம்மருக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போட்டாவோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்சியில் சேர்த்திக்கலாம். இதோட ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் நல்லா சில்லாக இருக்கிற பாலையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோன்னு பார்த்து சேர்த்திக்கோங்க, ஏன்னா சப்போட்டாவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா உதவ அடித்து எடுத்துக்கலாம். இப்போது அடித்து வச்சுருந்த இந்த மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. இது இப்படியே குடித்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் இது மேலே கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமும் கொஞ்சம் நட்ஸை தூவிக்கோங்க கார்னிஷ்காக. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சம்மரில். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.